ஹாய் ஆல் எல்லாருக்குமே சந்தோஷமா நிறைய பணத்தோட வசதியாக அவங்க ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃபு குழந்தைங்க இப்படி வாழ்க்கையில் ரொம்ப ஹாப்பியாக வாழறது மட்டும்தான் நம்மளோட கான்ஷியஸ் மைண்டோட விருப்பமே. ஆனால் அப்படி நடக்குதா வாழ்க்கையில்? 90% நமக்கு நினச்ச மாதிரி இல்லாமல் நேர் எதிராக தான் நடந்துட்டுருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சது உண்டா? சில பேருக்கு தெரியும் அது நம்மளால் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஆழ்மன பதிவுகளால் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. அது எப்படிங்க நான் நினைப்பேன், நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேனா, என் உடம்பு நல்லா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைப்பேனா, நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேனா, பணம் எனக்கு வர வேணான்னு நினைப்பேனா அப்படின்னு பல கேள்விகள் நம்ம கேட்டால் கூட நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை, நம்மளுடைய முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டி அவர்களுடைய ஜீன் வழியாக நம்ம வந்திருக்கோம் இல்லையா? நம்ம உடம்புல இருக்க ஒரு ஒரு செல்ஸ்க்கும் மெமரி இருக்குது. நம்ம என்ன பதிவு பண்ணுறோமோ அது மெமரியை கேரி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம மூலயமா நம்ம பசங்களுக்கு, நம்ம பசங்க மூலயமா அவங்க பசங்களுக்கு இப்படி கேரி பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஜீன் வழி அது கண்டிப்பாக ஹேபிட் ஆகட்டும், இந்த மாதிரியான எண்ணங்களுமே கேரி அவுட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த தாத்தா பாட்டியோ இல்லை நம்ம அப்பா அம்மாவோ வாழ்ந்த வாழ்க்கை ஒரு கஷ்டமான ஒரு காலம். அவங்க சாப்பிட்றதே கஷ்டமாக இருக்கும். மணின்றது இவ்வளோ தான் வரும், ஒரு ரெஸ்ட்ரிக்டட் இருக்கும், நம்மளால் அவ்வளோ ஏர்ன் பண்ண முடியாது. இப்படி பல விஷயங்கள் அவங்க யூகிச்சதை, அவங்க வாழ்ந்ததை, அவங்க அனுபவிச்சதை அவங்க செல்ஸ் மூலயமா நமக்கு கடத்தியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சின்ன வயசுலேருந்தே அதனால தான் கஷ்டப்பட்டிருப்போம். சின்ன வயசுலேருந்தே நிறைய நம்மலாம் அதை ஈர்த்திருக்க மாட்டோம். பட் இது நம்ம செல் வழி கூட வந்திருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி டெலீட் பண்ணலாம் அப்படின்றது தான் மெயினான ஒரு பாயிண்ட்டு. நிறைய பேர் சொல்கிறாங்க பணத்தை நம்ம சூப்பராக ஈஸியாக ஈர்க்கலாம் அப்படின்னு. உண்மையான ஒரு விஷயங்க என்ன தெரியுமா? பணத்தை பற்றின தப்பான கருத்து. என்ன தப்பான கருத்து? நீங்கள் திட்டணும்னு அவசியம் கிடையாது, அதை அவமதிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் பயப்படுறீங்க பாருங்கள். பணம் ஐயோ நம்ம கிட்டேருந்து போனால் வரவே வராதோ அப்படின்னு ஒரு பயம் இருக்குல்ல, அதுவே நெகட்டிவ் தான். அப்புறம் அவன் பாரு, அவன்லாம் இங்கே எப்படி வாழறான் பாரு, அவனுக்கெல்லாம் பணம் வருது அப்படின்னும் போது அந்த பணத்தின் மீதான கருத்து எப்படி இருக்குது? பாசிட்டிவ் இல்லை, நெகட்டிவ் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட், ஒரு பொருளுக்கு கொடுக்கும்போது இல்லை யாருக்காவது கொடுக்கும்போது ஐயோ இவ்வளோ பணம் நம்மளை விட்டு போகுதே அப்படின்னா என்ன கருத்து? இவ்வளோ போகுதேன்னா திரும்ப உங்கள்கிட்ட வராதோன்ற எண்ணத்தில் தானே போகுதேன்னு ஃபீல் பண்ணுறீங்க. யார் ஒருத்தர் இது என்கிட்டருந்து போதில்ல, இப்போ பார் என்கிட்ட டபுள் மடங்கு 3 மடங்கு பெருகி வரும் அப்படின்னு தைரியமாக ரொம்ப சந்தோஷமாக அதை அள்ளி கொடுக்குறாங்களோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பணம் அவங்கள்ட்ட வந்துடும். ஏன்னா அவங்க கொடுக்குறது அந்த அன்பை தான். பணத்தை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யாருக்காக இருந்தாலும் அவங்களோட வேல்யூஸ்க்கு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துடணும். அதுக்கு நம்ம கஷ்டப்பட்டோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ பண்ணுறதுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. நம்மளை ஏமாற்ற தான் செய்வாங்க. மணியை பொறுத்த வரைக்கும் பணத்தின் மீதான கருத்து உங்களுக்கு மாறணும் அப்படின்னா உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்டை நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணணும். ஓகே, ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டை மட்டும் ப்ரோக்ராம் பண்ணி பணத்தை மட்டும் இருக்கலாமா? வேறு என்னெல்லாம் இருக்கலாம்? கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் அஃப்கோர்ஸ் பண்ணலாங்க. ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி பண்ண போகிறீங்க, எந்த அளவுக்கு அந்த நெகட்டிவ் இல்லாமல் பாசிட்டிவாக இருக்க போகிறீங்கன்றதை டிபெண்ட் பண்ணி உங்களுடைய சப்கான்ஷியஸ் மூலமா நீங்கள் விரும்பியவரை அடையலாம். அதுக்கான ரிலேஷன்ஷிப் கிளாஸு நாளைக்கு டிசம்பர் 6ஆம் தேதி காலையில் 5:15 to 6 மணி வரைக்கும் 45 மினிட்ஸ் நான் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன். லைவ் செஷன் தான், த்ரூ கூகுள் மீட் ஒரு வாட்ஸ்அப் ஆன்லைன் இதில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு உங்களுக்கு தேவையான டெக்னிக்ஸு எல்லாமே நான் கொடுத்துருவேன். டெய்லியும் லைவ் செஷன் 21 days. ஸோ வேணுன்றவங்க வாட்ஸ்அப் மூலயமா எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, மேலே தெரிகிற நம்பர் மூலயமா. அது இல்லைனாலும் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் ரொம்ப எஃபெக்டிவ். ஆனால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மன ஆறுதல், உடம்பு சம்மந்தப்பட்ட இது, நோய்வாய், அதுக்கப்புறம் உங்கள் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, மணி அட்ராக்ஷன், அதுக்கப்புறம் உங்களுடைய லவ், ரிலேஷன்ஷிப், இது எல்லாமே ஹீல் பண்ணலாம். 4 to 5 ஏர்லி மார்னிங். ஃப்ரம் நியூ இயர்லேருந்து செகண்ட் பேட்ச் தொடங்க போகிறோம். செம்ம சூப்பராக இப்போ இருக்கவங்க ரொம்ப சூப்பராக அவங்களுடைய ஃபீட்பேக்ஸையும் சக்ஸஸ் ஸ்டோரியும் எனக்கு ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க. அதையும் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வரலாம். அண்ட் உங்களுக்கு அந்த கிளாஸ் வேணும் அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேலே தர வாட்ஸ்அப் நமக்கு எனக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எழுந்து என்ன கேட்டாலும் நடக்குங்க. ஆனால் அந்த டைமில் யாராலையும் எழுந்திருக்க முடியலன்றது தான் பல பேரோட குறை. அது கர்மானே கூட சொல்லலாம். என் கிளாஸில் ஜாயின் பண்ணவங்களே பல பேர் வர முடியல சில டைமில். அது அவங்களுடைய கர்மா. பட் வர்றவங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்குதுன்ட்டு அவங்க ஃபீட்பேக்ஸும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நியூ இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, சப்கான்ஷியஸ் மைண்டை எப்படி மணிக்காக ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் சொல்கிற டெக்னிக் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பரில் பணத்தை பற்றின கருத்து என்ன அப்படின்னு உண்மையாக உங்களுக்கு நீங்கள் உண்மையாக என்ன நினைக்கிறீங்க? பணத்தை அப்படின்னு நினச்சாலே என்னெல்லாம் தாட்ஸ் வருது? சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை உங்கள்கிட்ட நிறைய வரும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் பணக்காரனாக வாழணும்னு நினைப்பீங்களா? இல்லையா? அதை பற்றின தப்பான கருத்து என்ன
அப்படின்ட்டு உங்கள் மனசில் தோன்றதெல்லாம் நீங்கள் எழுதுங்க. சரியா? அவங்கள நீங்கள் ஏமாற்றிக்காமல் கரெக்டாக ட்ரூவாக உங்கள் மனசில் என்ன சொல்லுதோ பரவாயில்ல, என்ன தோணுதோ அதை எழுதுங்க உங்கள் பேப்பரில். நெகட்டிவான விஷயங்கள், பணத்தை பற்றின உங்களுடைய எதிர்மறையான கருத்துக்கள் அதை நீங்கள் எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு பேப்பர் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் நெகட்டிவாக எழுதுனீங்கல்ல, என்னெல்லாம் பணத்தை பற்றி தவறான கருத்துக்கள்லாம் எழுதியிருக்கீங்கல்ல, பணம் சீக்கிரமாக என்கிட்ட வராது, இவ்வளோ தான் என்னால் சம்பாதிக்க முடியும், இப்படிலாம் நீங்கள் ஒரு கருத்து வச்சுருப்பீங்க, அதெல்லாம் எழுதியிருப்பீங்கள. நீங்கள் ஒரு சென்டென்ஸ் எழுதும் போதும் அதுக்கு நேர் எதிராக, இப்போது பணம் என்கிட்ட வரவே வராது, நான் அன்லக்கி அப்படின்னா, அதுக்கு நேர் எதிர் ஆப்போசிட் சென்டென்ஸ் என்னது? பணம் என்கிட்ட சுலபமாக வரும், நான் பணக்காரனாக வாழ்கிறதுக்கு தகுதியானவன் அப்படின்னு நேர் எதிரான ஒரு ஆப்போசிட்டான பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நீங்கள் எழுதணும் ஒரு ஷீட்டில். நெகட்டிவ் எழுதுறீங்க ஒரு லைனை, அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இன்னொரு பேப்பரில் பாசிட்டிவாக எழுதணும். சரியா? இந்த மாதிரி பணத்தை பற்றின தப்பான கருத்துக்களுக்கு நேர் எதிராக ஆப்போசிட்டாக பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நீங்கள் எழுதணும். எதுக்காக அப்படின்னா நான் சொல்கிறேன், இதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு இப்போ நீங்கள் நெகட்டிவ்லாம் எழுதியிருக்கீங்களா, பணத்தை பற்றின தப்பான கருத்து எழுதியிருக்கீங்கள, அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ரப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு லைனாக எரேஸ் பண்ணிக்கிட்டு வரணும். எரேஸ் பண்ணும்பொழுது என்ன சொல்லணும் அப்படின்னா, பணமே நான் உன்னை தப்பாக நினச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹோ போனப்போ சொல்லணும். பணத்தை பற்றின தவறான கருத்து நம்ம மனசுக்குள்ள ஆழ் மனசில் இருக்குது. ஸோ அதை ஹோ போனப்போ சொல்லிக்கிட்டே அப்படியே எரேஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஃபீல் பண்ணி எரேஸ் பண்ணணும். ஹோ அப்படின்னப்போ ஃபீல் பண்ணி சொல்லணும். ஓகேவா? மணியை பற்றின அந்த தப்பான கருத்துக்காக ஃபீல் பண்ணி, சாரி என்னை மன்னிச்சிரு, ப்ளீஸ் என்னை ஃபர்கிவ் பண்ணிவிடு, தேங்க்யூ, நீ என்கிட்ட நிறைய வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அதை ஒரு நெகட்டிவ் லைன்ஸையும் எரேஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு டாட் கூட இருக்கக்கூடாது, ஒரு நெகட்டிவ் எழுத்து கூட அதில் தெரியக்கூடாது. ஃபுல்லாக எம்டி பேப்பராக ஆகணும். எரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் இந்த ஆப்போசிட்டில் ஒரு பேப்பரில் பாசிட்டிவாக எழுதி வச்சுருக்கீங்கல்ல அந்த லைன்ஸ் எல்லாம், அதை அப்படியே ஒன்று ஒன்றா இதில் ஃபீல் பண்ணிக்கிட்டே காப்பி பண்ணுங்கள், சொல்லிக்கிட்டே எழுதுங்க. என்னென்னா, பணம் என்கிட்ட வருவது சுலபம், நான் தான் அதை தப்பாக நினச்சிட்டேன், எனக்கு பணம் சம்பாதிக்கிறது ஈஸி, நான் பணக்காரனாக வாழறதுக்கு தகுதியானவன், பணத்தை நான் அனுமதிக்கிறேன். இப்படி பல பாசிட்டிவான விஷயங்கள் நீங்கள் எழுதியிருப்பீங்க ஆப்போசிட்டாக. அதை அப்படியே லைனாக நீங்கள் நெகட்டிவ் எழுதின பேப்பரில் தான் எழுத போகிறீங்க. அழைச்சிட்டு எழுத போகிறோம். என்ன இதுக்கு நம்ம மைண்டுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்க அந்த நெகட்டிவ் தாட்ஸை எரேஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சப்கான்ஷியஸ் பிலீவ் பண்ணும். ஓகேவா? எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம புதுசாக ஒன்று ரீரைட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சப்கான்ஷியஸ் பார்க்கும், அதை உணரும். அப்போது நீங்கள் டெய்லியும் இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸில் எரேஸ் பண்ண பேப்பரில் எழுதுனீங்கல்ல, அந்த இன்னொரு பேப்பரை அதை விட்டுருங்க. எரேஸ் பண்ணிவிட்டு எழுதுறீங்களா, அந்த பேப்பரை எப்போவும் டெய்லியும் எடுத்து ஒரு 9 டைம்ஸ் எடுத்து ஃபீல் பண்ணி அதுக்கு நன்றின்னு கிராட்டிடியூட் பண்ணுங்கள். டெய்லியும் அதை பண்ணுங்கள். ஓகேவா? ஒரு 45 டேஸ் கிட்டத்தட்ட இதை பண்ணுங்கள். 21 டேஸில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும், இல்லைனா 45 டேஸில் செம்ம சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். டெய்லியும் 9 டைம்ஸ் எடுத்து அதை நீங்கள் எழுதுனீங்கள பாசிட்டிவான விஷயங்கள் அதெல்லாம் படித்து பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணி கிராட்டிடியூட் பண்ணிக்கிட்டே இருங்க. அடிக்கடி அதே மாதிரி ஹோப்புனப்போ மணிக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. எப்பொழுதும் மணியை பார்த்திங்கன்னா ஐ லவ் யூன்னு அப்படியே அன்பை உருகி கொடுங்க. பணத்தை பார்த்தோன்னே ரொம்ப அப்படியே ஆத்மாத்மாக ஒரு விரும்பின ஒருத்தவங்களை எப்படி நம்ம சொல்லுவோம், அந்த மாதிரி பணத்தை பற்றி ஐ லவ் யூ, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, நீ என்கிட்ட நிறைய வந்துக்கிட்டே இருக்கணும், நீ வந்தால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்கிட்ட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட கண்டிப்பாக வரும். பொறுமையாக கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் பணத்தை பற்றி யாராவது கேட்கும்பொழுது, என்கிட்ட ₹1 கூட இல்லை தெரியுமா, நான் ஒரு பைசா கூட இல்லாமல் இருக்கேன், பிச்சைக்காரனாக இருக்கேன், அப்படி காமெடிக்குன்னா நம்ம சொல்லுவோம்ல, இதெல்லாம் சொல்லாதீங்க தயவு செய்து. அதுவே நிறைவேற்றி தரப்படும் யூனிவர்ஸால். அதை மாதிரி ஒரு விளையாட்டு கூட என்கிட்ட ஒருத்த பைசா இல்லை, பிச்சைக்காரனாக அலையிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி திருக்கோடியில் நிற்கிறேன், இப்படிலாம் விளையாட்டுக்கு சொல்லுவோம்ல, அதெல்லாம் சொல்லாதீங்க. எப்பொழுதும் நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன், மணி என்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு தகுதி இருக்குது, நான் பணக்காரனாக வாழ எனக்கு தகுதி இருக்குது. அந்த மைண்ட் பிளாக்கேஜை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பணக்காரனாய் வாழ தகுதி இருக்குது. அதுக்கான எஃபோர்ட் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது கொடுத்தே ஆகும் யூனிவர்ஸ். அதனால் நீங்கள் அதுக்கு தகுதியானவங்க தான். அதே மாதிரி பணத்தை நான் அனுமதிக்கிறேன் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க. சரியா? இதெல்லாம் நீங்கள் 45 டேஸ் கிட்டத்தட்ட பண்ணும்போது அந்த பணம் பற்றின நெகட்டிவ் பிளாக்ஸ் ரிமூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் செய்கிற காரியங்கள் அனைத்திலும் வெற்றி தான். வேறு இன்னும் நிறைய சோர்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். மணி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் மறக்காமல் அனுப்புங்க. இது ப்ரூவனான டெக்னிக் தான். இதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன்.
அண்ட் உங்களுக்கு மணி பற்றின ஒர்க் ஷாப் வேணும் அப்படின்னாலும் எனக்கு மேலே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அந்த மைண்ட் பிளாக்கேஜஸை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மணி அட்ராக்ட் ஆகியே ஆகும். அண்ட் நியூ இயர் ரெசல்யூஷன் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது அஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு பர்சனலைஸ் அஃபர்மேஷனும் சென்ட் பண்ணுவேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.